அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் சலாம் கூறிக்கொள்வது ஃபஸல் மஸ்ஊதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பனு இஸ்ராயல்கள் ஃபிர்அவுனுடைய சம்பவங்களை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த சம்பவங்களை நாம் மிக சுருக்கமாக பார்ப்போமேயானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த வருடத்தில் பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளையும் ஃபிர்அவுன் கொண்டு குவித்தான். என்றாலும் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய வீட்டிலேயே வளர்த்தெடுத்தான். பின்னாளில் அவருக்கு நுபுவத்தையும் கொடுத்து அவருக்கு துணையாக அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நுபுவத்தை கொடுத்து அனுப்பி வைத்தான். தான் இறைவன் என்று கூறிக்கொண்டிருந்த ஃபிர்அவுன் இவர்களது நுபுவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அது மட்டுமின்றி இவர்களை ஏற்றுக்கொண்ட பனு இஸ்ராயல்களையும் கொலை செய்வதாக முடிவெடுத்தான். எனவே அல்லாஹு தஆலா இவர்களை இடம்பெறும்படி கட்டளையிட்டான். அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப இவர்கள் இடம்பெயரும் போது நைல் நதியை கடக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த நைல் நதியில் அல்லாஹு தஆலா இவர்களுக்காக வேண்டி பாதையும் அமைத்து கொடுத்தான். பின்பு அதே நைல் நதியில் ஃபிர்அவுனுக்கு தண்டனையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். இதுவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தின் மிக சுருக்கமாகும். ஆனால் இந்த சம்பவத்தில் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான மற்றும் ஒரு மூசா இங்கு இருக்கின்றார். அவன்தான் சாமிரி என்று பரிச்சயப்பட்ட மூசா பின் லஃபர் என்பவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அதே வருடத்தில்தான் இவனும் பிறந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் ஃபிர்அவுனிடமிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி இவ்வாறு அவரை நீரில் மிதக்க விட்டாரோ, அதே போன்று இவனையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அவனுடைய தாய் அவனை ஒரு குகையில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள். பின்பு அல்லாஹு தஆலா அவனுக்கு உணவு ஊட்டுவதற்காக வேண்டியும் அவனை வளர்ப்பதற்காக வேண்டியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவனுக்கு தேனும் பாலும் கொடுத்து வளர்த்தெடுத்தார். பின்னாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை ஏற்று இவனும் பனு இஸ்ராயலுடன் பிரயாணம் செய்தான். இவன் பனு இஸ்ராயலிடம் மிகவும் சங்கையான ஒரு மனிதனாகவும் இருந்தான். அவர்கள் இவன் மீது வைத்திருந்த கண்ணியத்தையும் சங்கையும் பயன்படுத்தியே பின்னாளில் இவன் அவர்களை குஃபின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தான். ஆம், இவன் தௌராத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மாடுகளை வணங்குபவனாகவே இருந்தான். இவனுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி மலைக்கு சென்றிருந்த போது இவன் அனைத்து மக்களிடம் இருந்த அனைத்து தங்கங்களையும் வசூலித்து ஒரு காளை மாட்டை உருவாக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் ஏற்றிலிருந்து எடுத்த மண்ணை அதன் மீது எறிந்தான். அந்த காளை மாடு சத்தமிட ஆரம்பித்தது. இதுதான் உங்களுடையதும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடையதும் இறைவனாகும். அவர்கள் இதை உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டார்கள் என்றும் கூறினான். இது போன்ற வார்த்தைகளை கேட்ட பனு இஸ்ராயல்களில் பலரும் இஸ்லாத்தை துறந்து அந்த காளை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் இதை பற்றி அறிவித்தான். மிகவும் கோபமாக வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பனு இஸ்ராயலிடம் விசாரித்த பின் சாமிரி என்ற அந்த மூசா பின் லஃபர் தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அறிந்தார்கள். பின்பு அவனை அந்த கூட்டத்தில் இருந்தே விரட்டி அடித்தார்கள். மேலும் அல்லாஹு தஆலாவுடைய தௌபாவின் மிகப்பெரிய தண்டனையையும் அவர்களுக்கு வழங்கினார்கள். சாமிரி என்ற மூசா பின் லஃபர் பனு இஸ்ராயல்களை வழிகெடுத்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா சூரத்து தாஹாவில் நமக்கு படிப்பினையாகவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கையாக சூரத்து பக்ராவிலும் கூறி தருகின்றான். எனவே எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் அவனுடைய மார்க்கத்தையும் கைவிடாது பற்றி பிடித்து அவனுடைய நல்லடியார்களாக ஆவோமாக. ஆமீன்.